ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, விவிலியத்தில் மரியா என்கிற தலைப்பிலே சிந்தனைகளை நாம் பார்க்கலாம். அன்னைக்கு நாம் ஏன் விழா எடுக்க வேண்டும்? ஏனென்றால் மரியா கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், கடவுளால் முன்குறிக்கப்பட்டவர், கடவுளுடைய மீட்பின் நாடகத்திலே இடையில் புகுத்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அல்ல. படைப்பின் தொடக்கத்திலேயே நாம் தொடக்க நூலிலே மரியாளை பார்க்கிறோம். மீட்பின் வரலாற்றின் இடைநூலாகிய எசாயாவிலும் அவரை குறித்த செய்தியை பார்க்கிறோம். விவிலியத்தின் கடைசி பக்கங்களிலே திருவெளிப்பாட்டு 12ஆம் அதிகாரத்திலும் மரியாளை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்திலே, இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்திலே, இயேசுவின் பணிவாழ்விலே, சிலுவையின் அடியிலே, தொடக்க கால திருச்சபை பெந்தகோஸ்து பெருவிழாவிலே இப்படி மரியாளை நீக்கமர நாம் விவிலியத்திலே போதுமான அளவு பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில் பழைய ஏற்பாட்டில் மரியா என்னும் தலைப்பில் நாம் சில சிந்தனைகளை பார்க்கலாம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய கைகளில் தவழுகிற இந்த திருவிவிலியம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 2 பிரிவுகளை கொண்டது. இந்த இரண்டுக்கும் தொடர்பு உண்டு, இறை ஆவியினுடைய தூண்டுதல் உண்டு. பழைய ஏற்பாட்டின் தொடர்ச்சிதான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு மறைந்துள்ளது, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு நிறைவு பெறுகிறது. ஆயினும் இந்த இரண்டிற்கும் வேறுபாடுகள் உள்ளன. என்ன வேறுபாடு? குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் இன்னுயிரை நீத்து தியாகமாய் தன்னை கையளித்து இரத்தம் சிந்தி அவர் பலியாவார், மேலும் இறந்த 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் கனவு காணவில்லை. இயேசுவை துன்புறும் ஊழியராக ஒரு சில பகுதிகள் பழைய ஏற்பாட்டில் காண்பித்தாலும், இப்படித்தான் நமக்கு மீட்பு, இப்படித்தான் நமக்கு ரட்சிப்பு, இப்படித்தான் நமக்கு விடுதலை, ஒப்புரவு கிடைக்கும் என்று அவர்கள் முழுமையாக நினைத்ததில்லை. எனவே நாம் பழைய ஏற்பாட்டை இயேசுவை மையப்படுத்தி வாசிக்க வேண்டும். எம்மாவு செல்லுகிற சாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2 சீடர்களுக்கு தம்மை குறித்து விளக்கி கொண்டே வருவார். மோசே எழுதிய சட்ட நூலிலும் இறைவாக்கு நூல்களிலும் திருப்பாடல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவார். அப்பம் பிற்கிற அந்த கொண்டாட்டத்திலே அவருடைய உள்ளம் பற்றி எரியும். அவர்கள் அந்த கடவுளுடைய வெளிப்பாடுகளை அவர்கள் கண்டுகொள்வார்கள். ஆண்டவர் இயேசுவே தன்னை மையப்படுத்தி பழைய ஏற்பாட்டை வாசித்ததை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள், புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் இவ்வாறு பழைய ஏற்பாட்டை மறுவாசிப்பு செய்தே அவர்கள் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே தகவல்களை தந்திருக்கிறார்கள். விவிலியத்தை பல கோணங்களில் வாசிக்கலாம். லிட்ரல் சென்ஸ், ஃபுல்லர் சென்ஸ் என்று 2 வகை சொல்வார்கள். ஒன்று வார்த்தைக்கு வார்த்தை நேரடியாக அப்படியே அர்த்தம் கொள்வது, அது அவ்வளவு சரியாக இருக்காது. ஏனென்றால் வார்த்தைக்கு வார்த்தை நாம் அர்த்தம் கொள்ளுகிற பொழுது, ஆங்கிலத்தில் சொல்கிறோமே இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ், தமிழில் சொல்கிறோமே குழு குறி, இவை போன்றவற்றை நாம் வார்த்தைக்கு மொழிபெயர்க்க முடியாது. அந்த வாக்கியம்தான் ஒரு கருளை நமக்கு சொல்லும். அப்படியாக நாம் நேரடியாக மொழிபெயர்ப்பது பலன் தராது. ஆகவே ஃபுல்லர் சென்ஸ், ஆழமாக, ஆன்மீகமாக, அருள் வாழ்வுக்கு அது என்ன பொருளை தருகிறது என்று மொழிபெயர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டாக எசாயா 7ஆம் அதிகாரம், ஆகாஸ் எனப்படுகிற அரசனுடைய வாழ்வில் மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது. நாம் இங்கே பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்துக் கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையுதிர்வு கொள்வது போல ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அரசியல் கூட்டணிகளை பார்க்கிறோம். கூட்டணிகள் மாறுகிற பொழுது, கூட்டணி கட்சிகள் மாறுகிற பொழுது நாட்டிலே ஸ்திரத்தன்மை, நிலைத்த தன்மை அற்றுப்போகிறது. ஆட்சிகள் கவிழுகின்றன, பெரிய போராட்டங்கள் வெடிக்கின்றன. அப்படித்தான் அன்றைக்கு சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்ததை கேட்டு தெற்கே இருக்கிற ஆகாசு உள்ளம் கலக்கம் அடைகிறான். காற்றில் அலைபாய்கிற ஒரு தீபத்தை போல அல்லது காற்றில் அலைபாய்கிற ஒரு இலையைப் போல அவனுடைய உள்ளம் அப்படியே பந்தாடப்படுகிறது. இந்த சூழலில் இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாளுவேன் என்று அவன் நினைக்கிற பொழுதுதான் இறைவாக்கினரிடத்திலே சென்று ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி இதை சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லுகிறார். இது ஆகாசுடைய மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்,
அந்த இளவல் இந்த அசீரிய படையெடுப்பை அவர் அழித்து போடுவார் என்கிற ஒரு கருத்தினை அன்றைக்கு சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் பொழுது இதை மரியாளுக்கு ஏற்றி அவர் சொல்லுகிறார். கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை, வாக்குறுதியை மறுவாசிப்பு செய்து கடவுளுடைய மீட்பின் நீட்சியாக நமக்கு புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் தருகிறார்கள். இன்னொரு எடுத்துக்காட்டினை சொல்வதாக இருந்தால் ரோமையர் 5:14 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வர இருக்கிறவருக்கு ஆதாம் ஒரு முன்னடையாளமாய் இருந்தார். வர இருக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதாம் அவர் பழைய ஆதாம், இயேசு புதிய ஆதாம். ஆதாம் ஒரு முன்னடையாளம் என்று சொல்லுகிறது. நாம் விரைவாக பார்க்கலாம். செங்கடலை திருமுழுக்குக்கு பவுலடியார் இணைத்து பேசுகிறார். பாஸ்கா செம்மறி எலும்பு முறிக்கப்படாமல் விடுதலை பயணம் 12:46 சொல்லப்படுவதை இயேசுனுடைய எலும்பு முறிக்கப்படவில்லை என்று யோவான் நற்செய்தியாளர் 19:36 பேசுகிறார். பாலைவனத்திலே கொள்ளிவாய் பாம்புகளால் கடிபட்ட பொழுது வெண்கல பாம்பை உயர்த்தி நலம் பெற்றார்கள். அதை யோவான் 3:14 இயேசு உயர்த்தப்படுகிற பொழுது நாம் அனைவரும் மீட்பை பெறுவோம் என்று அவர் அதை ஒப்பிட்டு பேசுகிறார். தொடக்க நூல் 14ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக் அங்கே காண்பிக்கப்படுகிறார். எங்கிருந்தோ வருகிற ஒரு அர்ச்சகர் குருவானவர் அவர். அவரை தலைமை குருவாக இயேசுவோடு ஒப்பிட்டு பேசுகிறார் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் அந்த ஆசிரியர். இயேசு குரு வம்சத்தில் வந்தவர் அல்ல, மெல்கிசேதேக் வம்சத்தில் வந்தவர் என்று அதை அவர்கள் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். ஆபேலின் இரத்தம் துடித்தது, கதறியது. அதை போல இயேசுவினுடைய தூய இரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக துடிக்கிறது என்று எபிரேயர் 12:24 சொல்லுகிறது. இவ்வாறு பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் கண்டிராத, நினைத்து கூட பார்த்திராத பல உண்மைகளை இயேசுவின் வாழ்வில் நடந்த நிகழ்வை வைத்து ஆய்வு செய்கிற பொழுது புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் மறுவாசிப்பு செய்து மீட்பின் செய்தியை நமக்கு தந்திருக்கிறார்கள். இவ்வாறு மறுவாசிப்பு செய்கிற பொழுது 3 அளவுகோல்களை நாம் கொள்ளுதல் வேண்டும். ஒன்று, இயேசுவும் திருத்தூதர்களும் புதிய ஏற்பாடு ஆசிரியர்களும் இவ்வாறு இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இரண்டாவது, திரு அவை தன்னுடைய மரபில் திரு அவை தந்தையர்கள், லத்தீன் கிரேக்க தந்தையர்கள் இது குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்களா? மூன்றாவது, திருச்சபையினுடைய வாழ்வில், திருச்சபையினுடைய வழிபாட்டில் இந்த மறுவாசிப்பு நடைபெற்றிருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு மறுவாசிப்பு செய்கிற பின்னணியிலே நாம் பழைய ஏற்பாட்டில் மரியாளை பார்க்கிறோம். சிலர் சொல்லுவார்கள் பழைய ஏற்பாடு மரியாளை குறித்து பேசவே இல்லை என்று. ஆனால் சிலர் சொல்வார்கள் பழைய ஏற்பாடு மரியாளை குறித்து பேசுகிறது என்று. டைம் மேகசினிலே ஒரு முறை உலகத்தின் ஆகச்சிறந்த பெண்மணி மரியா என்கிற தலைப்பிலே ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது. அதற்கு பதில்மொழி எழுதியிருந்த பலருள் ஒரு யூத அறிஞர், யூத ராபி சொன்னார், மரியாளை ஏதோ நீங்கள் ஒரு யூத பெண், மரியாளை ஏதோ ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக கொண்டாடுகிறீர்களே, மரியா அடிப்படையில் ஒரு யூத பெண், இஸ்ரேல் சமூகத்தைச் சேர்ந்தவர், அவள் எங்களவள், இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று அவர் பதில்மொழி குறிப்பிட்டிருந்தார். நாம் அதை மறந்துவிட்டுத்தான் மறுவாசிப்பு செய்கிற பொழுது மரியாளை பழைய ஏற்பாடு குறிப்பிடவில்லை என்று சொல்லுகிறோம். மரியா ஒரு யூத பெண், மரியா இஸ்ரேல் மரபை சார்ந்தவர். ஆதலால் தான் மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1 முதல் 17 முடிய உள்ள வசனங்களிலே இயேசுவினுடைய மூதாதையர் தலைமுறை அட்டவணை பட்டியலிலே மரியாள் உச்சமாக இடம்பெறுகிறார். பழைய ஏற்பாட்டின் உச்சமாக, புதிய ஏற்பாட்டின் தொடக்கமாக மரியாளுக்கு அங்கே இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மரியாளுக்கு முன்னடையாளங்களாக பல பெண்களை திருச்சபை தந்தையர்கள், திருச்சபை, திருவழிபாடு பல தடவைகளில் கண்டிருக்கிறது. அந்த முன்னடையாளமாகவும் நேர்மறையாகவும் எதிர் அடையாளமாகவும் ஆன்டிடைப் என்று சொல்வார்கள், அப்படியாகவும் மரியாளை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படி பழைய ஏற்பாடு சுட்டி காட்டுகிற மரியாளின் முன்னடையாளங்கள் யார் என்பதை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவதாக மரியாவும் ஏவாளும். பழைய ஏற்பாட்டிலே ஏவாள் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு பணியவில்லை, எதிர்த்தாள், கீழ்ப்படியவில்லை, ஆகவே பாவம் நுழைந்தது. புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏவாளாக மரியாள் இருக்கிறாள்.
அவள் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்தாள். இதோ மது அடிமை சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அவள் பணிந்தாள். ஆகவே பாவம் தொலைக்கின்ற மீட்பர் இயேசு நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டார். மரியாளை புதிய ஏவாளாக 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருஅவை என்னும் ஏடும் நமக்கு கோடிட்டு காட்டுவதை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக புனித அகஸ்தினார் தொடங்கி பல திருச்சபை தந்தையர்கள் ஆபிரகாமையும் அன்னை மரியாளையும் இணைத்து பேசுகிறார்கள். ஆபிரகாமை நம்முடைய விசுவாசத்தின் தந்தை, நம்முடைய நம்பிக்கையின் தந்தை என்று நாம் கொண்டாடுகிறோம். அதை போல மரியாள் நம்முடைய நம்பிக்கையின் தாய், மரியா நம்முடைய விசுவாசத்தின் தாய். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களின் பட்டியலை சொல்லுகிறது. 30க்கும் அதிகமான விசுவாச வீரர்கள். அதை தொடர்ந்து எழுதுவாக இருந்தால் புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்திலே அங்கே எப்படி ஆபிரகாமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 8 முதல் உள்ள வசனங்களுக்கு பேசுகின்றனவோ, நாம் அதில் மரியாளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டும். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய விசுவாசத்தின், நம்முடைய நம்பிக்கையின் தாய் மரியா. ஆகவே ஆபிரகாமும் அன்னை மரியாவும் நம்முடைய விசுவாசத்தின் ஊற்றுகள் என்று சொல்லுகிற அகுஸ்தினாருடைய கூற்றில் உண்மை இருக்கிறது. மத்தேயு நற்செய்தியினுடைய தலைமுறை அட்டவணையிலே 4 பெண்களை நாம் பார்க்கிறோம். இந்த 4 பெண்களும் ஏதோ பாலியல் பிரச்சனையிலே சிக்கியது போல் தெரிகிறது. பெண்கள் என்றாலே இன்றைக்கு பாலியல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன. கொல்கத்தாவில் படுகிற பாடு நமக்கு தெரியும், கேரளாவில் திரையுலகம் படுகிற பாடு நமக்கு தெரியும். ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் மிக மிக அதிகமாக இன்றைக்கும் பேசப்படுகின்றன. ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே கடவுளுடைய பார்வை, கடவுளுடைய நீதி, கடவுளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதுதான். எல்லாரும் அவர்களை தீர்த்து கட்டுவதைப் போல, ஒழித்து விடுவதைப் போல, அழித்து விடுவதைப் போல கடவுளும் மீட்பின் வரலாற்றிலே செயல்பட்டாரா என்றால் இல்லவே இல்லை. நாம் மத்தேயு நற்செய்தியிலே தாமார் எனப்படுகிற விலைமாது போல பாசாங்கு செய்து தன் மாமன் யூதா மூலமாக குழந்தையை பெற்ற அந்த பெண்மணி அங்கே சுட்டி காட்டப்படுகிறார். அடுத்தால ராகாபு எனப்படுகிற பெண்மணி, அவள் பழைய ஏற்பாட்டிலே பாலும் தேனும்படியும் கானா நாட்டுக்குள் அவர்கள் நுழைகிற பொழுது அந்த நுழைவாசலிலே இவர்களை காப்பாற்றிய ஒரு விலைமாதாக காண்பிக்கப்படுகிறாள். மூன்றாவதாக ரூத்து, மோவாபியர், லோத்தின் மூத்த மகள் தம் தந்தையுடன் உறவு கொண்டதால் பிறந்தவர் தான் மோவாபு. அந்த வம்சத்தில் வந்த ரூத்து நமக்கு ஒரு முன்னடையாளமாக காண்பிக்கப்படுகிறார். நான்காவதாக தாவீதுடன் விபச்சாரம் செய்து கொண்ட, அல்லது தாவீதால் விபச்சாரம் செய்யப்பட்ட பத்சேபா, அவரை நாம் பார்க்கிறோம். இவர்கள் அனைவரும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் அனைவரும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றவர்கள். உலக வரலாற்றில் வேண்டுமானால் அவர்களை நாம் ஒரு ஓரங்கட்டி வைக்கலாம். கடவுள் இப்படிப்பட்டவர்கள் மீது ஒரு இரக்கத்தை பொழிந்து அவர்கள் வாயிலாகவே இந்த யூத வம்சத்தை தலைக்கை வைத்து செய்திருக்கிறார் என்றால், இதில் நாம் கவனிக்க வேண்டியது, நம்முடைய கடவுள் இரக்கம் நிறைந்தவர், கடவுள் அருள் நிறைந்தவர். நம்முடைய ஒழுக்க அறநெறி சிந்தனைகளை கடந்து அவருடைய தூய்மை பெரிது. நாம் அதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்ப்பது பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் 1-2 அதிகாரங்களில் பார்க்கின்ற அன்னா எனப்படுகின்ற ஒரு கதாபாத்திரம். அவள் மலடாக இருந்தால், குழந்தை இல்லை. ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை இருந்து தொழுகை கூடத்திற்கு சென்று அழுது மன்றாடினாள். ஆண்டவருடைய அழுகையை போக்கினார். அந்த குழந்தையை ஆண்டவருக்கென்று கொடுத்தார். ஆண்டவர் அவளுக்கு தொடர்ச்சியாக 5 குழந்தைகளை அள்ளி கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். அவள் 2ஆம் அதிகாரத்தில் பாடுகிற தாழ்நிலையை நின்ற இந்த ஏழையை ஆண்டவர் கண்ணோக்கினார். அந்த பாடலின் இன்னொரு மறுபதிப்புத்தான் மரியாளின் புகழ்ச்சி பாடல், மேக்னிஃபிகத் எனப்படுகிற பாடல். அந்த அன்னாளும் மரியாளுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார். இணைச்சட்ட நூலில் வருகின்ற யூதித்து எனப்படுகிற இன்னொரு கைம்பெண். அவள் ஒரு கைம்பெண், ஒரு விதவையாக இருந்தாலும், தன்னந்தனியனாய் அவளுக்கே பல போராட்டங்கள் இருந்தாலும், இஸ்ரேல் மக்கள் விடுதலைக்காக அசீரியர்களை மிகப்பெரிய படையை எதிர்த்து போராடியவர், எதிர்த்து வெற்றி பெற்றவர். அவர் அந்த போராட்டத்தின் பொழுது கடவுளிடத்திலே தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், ஆண்டவர் என்பது உமது பெயர், உமது வலிமை ஆள் எண்ணிக்கையை பொறுத்தது அல்ல, உமது ஆற்றல் வலிமை வாய்ந்தோரை பொறுத்ததும் அல்ல. நீர் தாழ்ந்தவர்களை தெரிந்து கொள்கிறவர், ஒடுக்கப்பட்டோர்களுக்கு துணைவராக இருக்கிறவர், நலிவுற்றோர்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர், கைவிடப்பட்டோரின் காவலர், நம்பிக்கையற்றோரின் மீட்பர், எம் மூதாதையரின் கடவுளே, எம் வேண்டுதலை கேட்டருளும், எம் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பாடல் வரிகள் அல்லது இந்த ஜெப வரிகள் அன்புமிக்கவர்களே மரியாளுக்கு மிக அழகாக பொருந்துகின்றன. கற்பனை செய்ய முடியாத, கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒன்றை நிகழ்த்தப் போவதாக வானதுதன் மரியாளுக்கு சொல்லுகிறான்.
கன்னியாகிய நீர் ஆண் துணை இல்லாமல் கருவுறப் போகிறீர் என்று அவர் சொல்லுகிறார். இது எங்ஙனமாகும்? நடந்ததே இல்லையே, கடவுளால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவுடனே மரியாள் ஆண்டவர் ஆள் வலிமையை பார்த்தல்ல, தோல் வலிமையை பார்த்தல்ல, அவர் அனைத்தும் செய்யும் ஆற்றல் மிக்கவர் என்று மரியா பணிந்தாரே, கடவுளை பெரியவர் என்று ஏற்றுக்கொண்டாரே, அதுதான் பெரிது. அந்த கடவுள் இரக்கம் மிகுந்தவர், ஆற்றல் மிகுந்தவர், அனைத்தும் செய்யும் வல்லவர். அவர் உங்களுக்கும் நன்மை செய்வார், எனக்கும் நன்மை செய்வார். நம் மன்றாட்டுகளுக்கு அவர் பதிலளித்து நமக்கு விடுதலை அளிப்பார் என்கிற மகத்தான செய்தியினை, கடவுளுடைய இரக்கத்தை பழைய ஏற்பாட்டில் மரியாளுக்கு முன்னடையாளமாக வருகிற பெண்மணிகள் சுட்டி காட்டுகிறார்கள். மரியாள் அந்த கடவுளைத்தான் இரக்கமுள்ளவர், தூயவர் என்று முற்றிலுமாக சாஷ்டாங்கமாக பணிந்தாள். பாருங்கள், மரியாள் பணிந்து தொழுத அந்த கடவுளை நாமும் பணிந்து தொழுது ஆராதிப்போம், அருள் பெறுவோம். ஆமென்.